அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். வியாழ பயிற்சி 2024 இந்த ஆண்டு நிகழும் முக்கிய ஜோதிட நிகழ்வுகளில் வியாழ பகவானின் பயிற்சியும் ஒன்று. வியாழன் ஒரு நல்ல கிரகமாக பார்க்கப்படுது. வேத ஜோதிடத்தில் வியாழனின் பயிற்சி குறிப்பிடத்தக்கது. வியாழன் சஞ்சரிக்கும் போது வியாழனின் பார்வை விழும் வீடுகள் அமிர்தம் போன்ற மங்களகரமான பார்வையை வழங்குகின்றன. இதன் விளைவாக நபருக்கு சுப விளைவுகள் ஏற்படும். ஜோதிடத்தில் வியாழன் ஜீவா என்றும் குறிப்பிடப்படுது. சனிக்கு அடுத்தபடியாக மெதுவாக நகரும் 2வது கிரகம் வியாழனாகும். சுமார் 13 மாதங்களில் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு மாறுகிறது. வியாழன் தனது சொந்த ராசியான மீன ராசியிலிருந்து வெளியேறி ஏப்ரல் 22, 2024 அன்று தனது நண்பரான செவ்வாய் ராசிக்குள் நுழைந்தார். இப்போது வியாழன் 2024இல் ரிஷபத்தில் சஞ்சரிக்கிறார். தேதி மற்றும் நேரத்தின் அடிப்படையில் வியாழன் மே 1, 2024 அன்று பிற்பகல் 14:29 மணிக்கு ரிஷபராசியில் பயணிக்கும். அதன் பயிற்சிக்கு 2 நாட்களுக்கு பிறகு மே 3, 2024 அன்று மதியம் 22:08 மணிக்கு வியாழன் பயிற்சியாகும். அங்கு அது பிரகஸ்பதி தாராதூபம் அல்லது குரு தாராதூபம் என்று அறியப்படும். மேலும் ஒரு மாதத்திற்கு பிறகு ஜூன் 3 அன்று 2024 அதிகாலை 3:21 மணிக்கு அது உயரும். உதாரணமாக, வியாழன் அஸ்தமிக்கும் காலத்தில் திருமணங்கள் நடத்தப்படுவதில்லை. மேலும் வியாழன் மீண்டும் உதயமாகும் போது தொடரும். வியாழன் இந்த ரிஷபராசியில் தனது பிற்போக்கு இயக்கத்தை அக்டோபர் 9, 2024 அன்று காலை 10:01 மணிக்கு தொடங்கி பிப்ரவரி 4, 2025 மாலை 13:46 வரை பிற்போக்கு இயக்கத்தில் இருக்கும். வியாழன் ஒரு நல்ல மற்றும் வளர்ச்சியை அதிகரிக்கும் கிரகமாக கருதப்படுது. மற்றும் வியாழனின் அம்சம் எந்த வீடுகளில் காணப்படுகிறதோ அந்த வீடுகள் மற்றும் அவற்றின் சுப அம்சத்துடன் தொடர்புடைய வெகுமதிகளை பலப்படுத்துது. 2024இல் ரிஷபராசியில் வியாழன் பயிற்சி உங்களை எப்படி பாதிக்கிறது என்பதையும், வியாழன் பயிற்சி 2024இல் இருந்து என்ன மாதிரியான பலன்களை பெறுவீங்க என்பதை பற்றியும் நாம் பார்க்க போகிறோம். வியாழ பயிற்சியில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது ரிஷபராசி. வியாழன் ராசிக்கு 8வது மற்றும் 11ஆம் வீடுகளை ஆட்சி செய்கிறார். இந்த காலம் முழுவதும் வியாழன் உங்கள் முதல் வீட்டில் அல்லது உங்கள் ராசியில் இருக்கும். இது ரிஷபராசியில் இருக்கிறதுனால 2024இல் வியாழன் பயிற்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வியாழன் உங்கள் 2 பலமற்ற வீடுகளில் அதிபதியாக வியாழன் சுக்கிரனின் ராசிக்கு சாதகமாக இல்லை. உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டின் அதிபதியில் சஞ்சாரம் இரகசிய அறிவை வெளிப்படுத்த உங்களுக்கு உதவும். நீங்கள் ஜோதிடம், ஆராய்ச்சி மற்றும் பிற துறைகளில் எந்த உளவு துறைகளிலும் வெற்றி பெறலாம். நீங்கள் தொண்டு, மதம், தந்திரம் மற்றும் மந்திரம் ஆகியவற்றை பயிற்சி செய்யலாம். உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டின் அதிபதி சஞ்சரிக்கிறதுனால பண லாபம் உண்டாகும். பணத்தை தேடுவதையும் அதை பெறுவதற்கு எல்லா முயற்சிகளையும் செய்வதையும் நீங்கள் உழைக்க வேண்டியதிருக்கும். இது உங்கள் நிதி நிலைமைக்கு உதவும். ஆனால் உங்கள் ராசியில் இந்த வீடுகளில் அதிபதி இருக்கிறது உங்கள் ஆரோக்கியத்திற்கு அதிக நன்மை பயக்கும் என்று கூற முடியாத. வயிற்று நோய், வளர்ச்சிதை மாற்றத்தில் உள்ள பிரச்சனைகளால் நீங்கள் தொந்தரவு செய்யலாம். வியாழன் உங்கள் 5வது வீட்டை கேது அமைந்துள்ள இடத்தை பார்க்குறாரு. இது உங்கள் குழந்தைக்கு பயனுள்ளதாக இருக்கும். அவர்களின் மதிப்பு உயர்ந்து வாழ்க்கையில் முன்னேறுவாங்க. நீங்கள் ஒரு காதல் உறவில் இருந்தால் வியாழன் 2024இல் அந்த அன்பிற்காக எல்லாவற்றையும் கடந்து செல்ல செய்யலாம். நீங்கள் எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருப்பீங்க. வியாழனின் ஆசியுடன்
உங்கள் காதல் திருமணமும் இந்த ஆண்டு நடைபெறலாம். இந்த நிலையில் உள்ள வியாழன் உங்கள் 7வது வீட்டை மொத்த 7வது பார்வையுடன் பார்ப்பார். இது உங்கள் திருமண வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை வெகுவாக குறைக்கும். சனி உங்களின் 7வது வீட்டில் சஞ்சரித்தாலோ வியாழனின் அந்த தடைகளை சமாளிக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்கிறது மற்றும் உங்கள் உறவை காப்பாற்ற முடிந்த அனைத்தையும் செய்யும். உங்களின் 9வது வீட்டில், அதாவது அதிர்ஷ்ட வீட்டில் வியாழன் 9ஆம் பார்வையாக இருப்பதால் மத பணிகளுக்காக யாத்திரை போவீங்க. குடும்பத்துடன் சில சமயங்களில் தனித்தனியாகவும் சுப மற்றும் தனித்தலங்களுக்கு சென்று தெய்வங்களை வழிபடுவீங்க. இது உங்களுக்கு திருப்தி அளிக்கும். அதிகமாக வழிபடுவது உங்கள் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும். எனவே வழிகாட்டுதல்களை பின்பற்றி வசதியாக வழிபடுவதன் மூலம் உங்கள் இஷ்ட தெய்வத்தை வற்புறுத்துவதில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. மே 3 மற்றும் ஜூன் 3க்கு இடையில் வியாழன் பிற்போக்கு நிலையில் இருக்கும்போது நீங்கள் நோய்வாய்ப்படக்கூடும் என்கிறனால நோயில் கவனமாக இருக்க வேண்டும். அக்டோபர் 9ஆம் தேதி வியாழன் பின்வாங்கும் போது ஆண்டின் இறுதி மாதங்களில் உங்கள் திருமணத்தில் சில அழுத்தங்களை நீங்கள் சந்திக்கலாம். உங்களுக்கு உங்கள் மனைவிக்கும் இடையே பண மோதல் காரணமாக இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் மாமியாரிடமிருந்து நிறைய குறுக்கீடுகள் இருக்கலாம். இது உங்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும். குழந்தையின் பக்கம் கவலை கொள்வீங்க. நீண்ட பயணங்கள் சில சவால்களை அளிக்கலாம். எனவே முன்கூட்டியே திட்டமிடுங்க. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது வியாழன் அன்று தொடங்கி குரு பிரகஸ்பதி பீஜ மந்திரம் சொல்லி பாருங்கள், உங்களுக்கு நல்லது நடக்கும். ஓம் கிராம் க்ரீம் குரோம் ஹே குருவே நம என்று தொடர்ந்து ஜபிக்க வேண்டும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது வியாழன் பயிற்சியில் ரிஷபராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.